ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு சிக்கன் 65 எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது மசாலா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு நான் வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி மேலே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சண்டே அன்றைக்கி நீங்கள் சிக்கன் வாங்குற போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த 65 பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு போன்லெஸ் சிக்கன், அப்படி இல்லைன்னா போனோட கூட எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் சேர்த்து பாருங்கள், இது மாதிரி 1-2 இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். அப்புறம் இதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இதில் காரம் குறைவாக தான் இருக்கும். சிக்கன் 65க்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் பெரிய சைஸில் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கடைசி அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி இதை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. சிக்கனை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஓரளவுக்கு தண்ணி விட்டு வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் சேர்த்துடலாம். மைதா நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க, இல்லை நல்லா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இப்போ இந்த மாவை எல்லாமே சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர மாதிரி பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக தெளிச்சிட்டு பேசுனீங்க அப்படின்னாலே போதும். இப்போ எல்லா பொருளுமே சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 1/2 மணி நேரத்துக்கு மசாலாவிலேயே நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது கடாயில் சிக்கன் பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். ஸோ ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்து பொரிச்சு எடுக்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. அப்போ மசாலா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். இது ஹை ஃப்ளேமில் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஹையில் இருக்கட்டும். இது ஓரளவுக்கு பொரிஞ்சதும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்ச அந்த சலசலப்பும் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் 2 சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச அந்த சலசலப்பும் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எண்ணெயிலிருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர், அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது ஈட்டிடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா சிக்கனையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.